ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் ஃபிக்ஸிங் பாயிண்ட்ல இருந்து. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் டெம்பரேச்சர் எரர்னு வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் கீப்பர் தான் நமக்கு இது கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காரு, கீழே இருக்க சிசி ஃப்ளக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த டெம்பரேச்சர் எரர் அப்படியே தான் இருக்குது. சரி வாங்க நம்ம அது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் கீழே விழுந்து மொபைல் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி டெம்பரேச்சர் எரர் வருது அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போ இந்த டெம்பரேச்சர்ஸ் எரர் எதனால் வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே விழுந்து மொபைலே கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பெண்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிருக்கும் போது என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற டுவெல் போர்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஷேக் ஆகிட்ருக்கும். உள்ள போர்டு கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிட்ருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் போர்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அப்பர் போர்டும் கீழே இருக்கிற லோயர் போர்டுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் நம்ம பால்ஸ் க்ரியேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசால்டர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு ஒரு ஷாப்லேருந்து தான் வந்தது. அவங்க ஆல்ரெடி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இதுவே பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்பிளே வாங்கி போட்டிருக்காங்க. போட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே எரர் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதுவெல்லாம் எல்லாமே இப்போ ஃபேஸ் ஐடி ஸ்டிப்பு, ஆன் ஆஃப் ஸ்டிப்பு இது எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு இந்த எரர் கிளியர் ஆகலை அவங்களுக்கு. சரி, அப்புறமா நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது பாருங்கள், இப்போது எப்போ ஆன் பண்ணாலுமே இந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இருங்க. ஓகேங்களா? கீழே விழுந்தது இம்ப்ரெஷனில் இந்த போர்டு பெண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டை ஃபஸ்ட்டு செப்ரேட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த லேயரை க்ரியேட் பண்ணி திருப்பியும் அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போயும் அந்த பிரச்சனை அரெஸ்ட் ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகலைன்னா அடுத்ததான் நம்ம ஸ்கீமேட்டிக்ஸில் என்னென்ன போய் பார்க்கலாம், என்னென்ன லைன்ஸ் பார்க்கணுன்றத பார்க்கலாம் வாங்க. அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த போர்டோட ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாண்டிங் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாகிட்டுருக்கு. கீழே எல்லாமே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னென்ன கனெக்டிவிட்டிங் பேட்ஸ் இருந்ததோ இதில் எது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும். நமக்கு இப்போ டெம்பரேச்சர் இஷ்யூஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா போர்டு பெண்டாக இருந்ததுனால தான் வந்தது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பேட்ஸ் இல்லை பார்த்தீங்களா? இந்த இடம் இந்த டாப் சைடில் இந்த ரெண்டு சைடில் போர்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதான் பிடிக்க முடியல. இந்த இடமும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது. இது எங்கெங்கே இருக்குது டேமேஜுன்றதை ஃபஸ்ட் கூல் பண்ணிடலாம். இப்போ
இப்போ இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு டேமேஜில் இருக்குது, இந்த இடம் டேமேஜஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். நம்ம எந்தெந்த பேட்ஸ்லாம் டேமேஜஸ் இருக்குது, அதில் எது எதெல்லாம் கனெக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கீமேட்டிக்ஸில் பிட் மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்ஸ் கீழே விழுந்ததுனால இதனால தான் வந்து நமக்கு அந்த டெம்பரேச்சர் எரர் வந்திருக்கும். எதனாலன்றது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டண்டான இருக்கிற பாயிண்ட்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்துட்டு ஜம்பர் பண்ணிடுவோம். பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம என்னென்ன லைன்ஸ்ன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி லைன். லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறோம். பிபி விடிடி மெயின் லைன் இது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் வரைக்குமே வந்து பிபி விடிடி மெயின் லைன் தான். அதனால் எல்லாமே அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4-5 அடித்தா போதும். பட் ஆனால் ஒரு நீட்னஸாக இருக்கணும். நம்ம வச்ச பிறகு திருப்பி ஐயோ இதனால் இருக்குமா அதனால் இருக்குமான்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மொத்தமாக கூட அடிச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ இந்த ஒரு 4 பேடை நான் அடித்து காட்டுறேன். ஏன்னா அப்புறம் இது ஃபுல்லாக அடிக்கிற வரைக்கும் வீடியோ போட்டுருந்தேன்னா ஒரு பேட் அடிக்கிற மாதிரியே தான் எல்லாமே அடிக்கிறது. இப்போதைக்கு இந்த 4 பேட் அடிக்கிறேன். அடிச்சுட்டு நான் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி அந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைட்லேயும் நம்ம வந்துட்டு இதுலேருந்து இவ்வளோ தூரம் அடிக்கணும். இந்த சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ இதிலேருந்து அப்புறம் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதிலேருந்து இவ்வளோ தூரம் அடிக்கணும் நம்ம. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இவ்வளோ தூரம் அடிக்கணும். இதில் எது இம்பார்ட்டண்டான பேட்ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம். பேட்ஸை வந்துட்டு ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த பேட்ஸ் என்னென்ன லைனு எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றதுக்கு எந்த பேட் இல்லைன்ற பேடையும் நம்ம சொல்கிறோம். நம்ம ஸ்கீமேட்டிக்ஸ் டயக்ராமில் பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு 4 பேட் அடிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணி அதுலேருந்து எந்தெந்த பேட்ஸு இம்பார்ட்டன்ட் எதனால் அந்த எரர் வந்ததுன்றதை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்படி ஸ்க்ராட்ச் பண்ண பிறகு பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ண பிறகு நல்லா ஷார்ப்பான டியூசரில் வந்துட்டு கொஞ்சோண்டு பிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணும்போது 183 யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பாண்டிங் நம்ம லேயர் போர்டை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது 138 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சால்ட்ரிங் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த வச்ச லெட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணிவிடுங்க. மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கும். அடுத்தது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ளக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஃப்ளக்ஸ் வச்சுட்ட பிறகு மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஜம்பர் பேட்ஸ்லாம் கிடைக்கும். இல்லைன்னா இது கிடைக்கலன்னா நீங்கள் ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணுறதா இருந்தால் ரவுண்ட் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு சால்ட்ரிங் ஸ்டேஷன் எடுங்க. ஓகே,
ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக அடிச்சிடலாம் ஜம்பரு. இப்போ நம்ம அடித்தது வந்துட்டு இந்த பேடம் தான். அடிச்சுட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா இதுக்கு மேலே இந்த பேடுக்கு மேலே வந்து நம்ம யூவி போட்டுருவோம். அப்போ தான் என்ன அந்த யூவி வந்துட்டு இந்த பேடை வந்துட்டு அப்படியே மோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவோம். ஏன்னா கனெக்டிவிட்டி வந்துட்டு அப்பர் போர்டில் வந்துட்டு கனெக்ட் ஆகணும் போது அந்த யூவி வந்து மேலே மோல்டு மாதிரி ஆகிடும்ல. அதனால் இந்த சைடெல்லாம் யூவி வந்து மோல்டு ஆகிட்டாலும் இந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டோம்னா மேலே கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த 2 அடித்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த 2 இதெல்லாம் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு நான் காட்டினேன்னா வீடியோ ரொம்ப டைம் ஆகுன்றதுனால இந்த ரோ ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். தெரியுங்களா, இந்த காப்பராக இருக்கிறது எல்லாமே அடிச்சது தான். இதெல்லாம் ஏன் அடிக்காமல் விட்டுருக்கேன்னா இதெல்லாம் வந்து கிரவுண்ட் பின்ஸ் ஜிஎன்டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிரவுண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு சில கனெக்டிவிட்டிஸ் இருக்கும். அந்தந்த கனெக்டிவிட்டிஸ்லாம் மட்டும் அடிச்சுட்டு தான் இது கனெக்டிவிட்டி இது கிரவுண்டு விட்டுட்டேன். ஏன்னா இந்த கிரவுண்டு இல்லைனாலும் அடுத்த கிரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா சுற்றி இதெல்லாம் நிறைய கிரவுண்ட்ஸ் தான் இருக்கும் இதில் செகண்ட் லேயரில். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த கிரவுண்ட்ஸ்லாம் மட்டும் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு மேலேயே நம்ம ஜம்பர் பேட்ஸ் வச்சுன்னா பேட்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்துட்டு மிச்சருக்கு எது கனெக்டிவிட்டிஸ் தேவையான கனெக்டிவிட்டிஸோ எல்லாத்தையுமே அடிச்சிட்டேன். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அடிச்சிட்டேன். தெரியுதுங்களா, இதிலேருந்து இல்லாமல் இருந்தது 1 2 3 அடித்தாச்சு. இதை விட்டாச்சு, இது கிரவுண்டு தான். அப்புறம் இந்த 3 அடிச்சிட்டேன். அப்புறம் இந்த 3 இல்லை, அடுத்தது இந்த 1, அப்புறம் இந்த 1. இதுவும் செக் பண்ணி பார்த்தா இதுவும் கிரவுண்டு தான், அதனால் இதுவும் விட்டுட்டேன். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் தான், இதுதான் கனெக்டிவிட்டிஸ். அதனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூவி மாஸ்கிங் போடுவோம். இப்போ ஏன்னா வந்துட்டு நம்ம மோல் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தா இதுவும் லெட்டு தானே இதை கேப்சர் பண்ணியிருக்கு. நம்ம மேலே இருக்கிற போர்டில் இருக்கிற பிபிடி வந்துட்டு லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஜாயின் ஆகும்போது இது வெளியே வந்துடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூவி போட்டுட்டு அப்படியே இதை வந்து மாஸ்கிங் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. அந்த யூவி மாஸ்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. யூவி மாஸ்கிங் போடுறதுக்கு முன்னாடி கீழே சர்ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இருக்கிற அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு அந்த யூவி மாஸ்கிங்கை பிடிக்க விடாமல் பிடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிடுறோம். ஓகே, சர்ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகிட்ட பிறகு யூவி மாஸ்கிங் போட போகிறோம். போட்ட யூவிலாம் வந்து ட்ரை ஆகணும்னா வந்து நம்ம யூவி லைட் காட்டணும். தெரியுதுங்களா எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சின்ட்டு. அப்படியே பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த யூவி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து விடணும். ஓகேங்களா. இப்போ யூவி போட்டுட்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிட்டா இந்த மாதிரி பேட்ஸ்லாம் இருக்கும். இந்த எம்டி பேட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கிரவுண்ட் பேட்ஸ் தான். இதெல்லாம் கிரவுண்ட் பேட்ஸ் தான், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம இந்த பக்கம் வரலாம். இந்த பேட்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண பேட்ஸ் தான். எத்தனை பேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 27 28 29 29 30 31 32 33 34 35 36 37 38 பேட்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 38 பேடு இதில் நம்ம வந்துட்டு ஜம்பரிங் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 12 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூஸில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மொபைல் பார்த்துருந்தோம்ல. அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாண்ட்விச் போர்டு ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேமேஜாக இருந்தது. இந்த பேட்ஸ் எல்லாமே டேமேஜாக இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருப்பி வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது எதனால் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் சைடில் இப்போ இங்கே இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்துட்டு நீங்கள் இது எந்தெந்த பேட்ஸ் கட் ஆகிருக்குன்றதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பேட் பிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்ஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் தான். இந்த ஆஷ் கலரில் இருக்கிறது எல்லாமே கிரவுண்டு தான். இந்த கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கனெக்டிவிட்டிஸ். இந்த ஆஷ் கலரில் இருக்கிற இந்த எல்லாம் இதெல்லாமே கிரவுண்டுன்றதுனால இதெல்லாமே அடிக்கணுன்ற விஷயம் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த கிரவுண்ட் வந்துட்டு அதோட வேலையை வந்து பார்த்துக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இந்த கிரவுண்டெல்லாம் உங்களுக்கு விஜிட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூவி மாஸ்கிங் போட்டுட்டு கவர் பண்ணிடலாம். சுத்தமாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்து இருக்கிற பின்ஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பின் வந்து பார்த்தீங்கன்னா PPVDD மெயின் லைன். இந்த PPVDD மெயின் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா VPHன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா PPVDD மெயின் லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.8 ஒரு 4.2 வோல்டேஜ் போகக்கூடிய வந்து ஒரு மெயினான ஒரு லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேம் கனெக்டிவிட்டிஸ் தான். அதனால தான் ஒரு பேடு கிளிக் பண்ண பிறகு இது எல்லாமே வந்து சேம் கனெக்டிவிட்டியாக இருந்தால் தான் இப்படி வந்துட்டு மொத்தமும் ஆன் டைமில் வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்போ இதில் வந்து எல்லாமே அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு 2 அடிச்சிருந்தாலே போதும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டியை வந்துட்டு அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது மொத்தமே வந்து ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இது பேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா கனெக்டிவிட்டிஸ் பேட்ஸ்லையுமே அடிச்சிடுவேன். கிரவுண்ட் பேட்ஸை மட்டும் தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வந்துட்டு சப்போஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு வேறு ஏதாவது பிரச்சனை இதனால் வரலையா அதனால் வரலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் பெரும்பாலும் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நான் மோஸ்ட்லி இப்போ இது பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நான் பண்ண மொத்தத்தையும் சேர்த்து அடிச்சிடுவேன். அதனால் நான் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தா இந்த பேட் ஒன்று பார்த்தீங்களா, இந்த பேட்ஸ் எல்லாமே கிரவுண்டு தான். ஆனால் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பேட் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா GPIO ஜென்ரல் பர்பஸ் அண்ட் இன்புட் அவுட்புட். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் இஷ்யூ வந்திருக்குமா, இதனால் இந்த இஷ்யூவே வந்திருக்காது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இதனால் என்ன இஷ்யூஸ் வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து ஆன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூலே வந்துருக்கனால அதர் ஆக்டிவிட்டிஸ் அடுத்த பிரச்சனை அடுத்ததாக ப்ளூடூத் ஒர்க் ஆகுதா, வைஃபை ஒர்க் ஆகுதா, இல்லை வந்து பேஸ் பேண்ட் ஒர்க் ஆகுதா, இது எதுவுமே கீழே இருக்கிற சிக்னல் போர்ட்லேருந்து வேற அந்த சிக்னல் இருக்கிற நெட்ஒர்க் ஒர்க் ஆகுதா, SIM 1 டிடெக்ட் ஆகுதா, SIM 2 டிடெக்ட் ஆகுதா, இது மாதிரி எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே டெம்பரேச்சர் இஷ்யூவில் இருக்கிறதுனால இந்த பேட்ஸ்லாம் கட் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்திருக்கும். அது ஏன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் இஷ்யூலேருந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நம்ம உள்ளே வந்துட்டு போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்திருக்காது. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ டேமேஜஸில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ இதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதனால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து உங்களுக்கு பேஸ் பேண்டில் பிரச்சனை இருக்குது, பேஸ் பேண்ட் இஷ்யூஸில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தால் இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேடையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே கிரவுண்டு தான். இதில் வந்து நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4 பின்னுமே நமக்கு இருக்குது. இதுலேருந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பின் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பின்ஸ் இல்லை, கிரவுண்ட் பின்ஸ். பட் ஆனால் அதை பற்றி நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. இதில் வந்து அப்படியே நேராக வரும். இந்த கிரவுண்டும் இருக்குது, இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PPE 1.8. ஓகே, ஒரு 1.8 ஒரு 3 வோல்டேஜஸும் வந்து ஒரு மேனிட்டரி லைனு. இது பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய ஒரு ரீசெட் லைன் 1.8 லைன். இது எல்லா இடத்துக்குமே போகும். இது ஜென்ரலாக எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு 1.8 லைன் போகக்கூடிய எல்லா சர்க்யூட்லையுமே வந்து எடுக்கிற லைன் தான். இது வந்து மேனிட்டரி லைன். இதுவும் இருக்குது. இதனால நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆடியோ சிங்கர்னைசிங் இந்த பின்னாலேயே நமக்கு வந்துட்டு அந்த ப்ளூடூத் வைஃபைக்கு தான் பிரச்சனை வந்திருக்குமே தவிர டெம்பரேச்சர் இஷ்யூ வந்திருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BB டைம் மார்க். ஓகே, இதுவும் பேஸ் பேண்ட் டைம் மார்க். இதனாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து GPIO தான் இது. அதனால் உங்களுக்கு இதனாலேயே அந்த பிரச்சனை வந்திருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NFC. இது வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வைஃபை இதுவில் NTC இல்லை சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் டேப் பண்ணி உங்களுடைய கார்டை வந்துட்டு டேப் பண்ணாலே உங்களுக்கு பேமெண்ட்டாக நடக்கும். பார்த்தீங்கன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அதுக்காக தான். இதனாலே அந்த பிரச்சனை வந்திருக்காது, டெம்பரேச்சர் இஷ்யூஸ்லாம் வந்திருக்காது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BB டிரான்ஸ்மிட். இதனாலே வந்து என்ன பேஸ் பண்ண நம்ம இன்னும் ஃபோனே ஆன் ஆகி சிம்மே போட்டு பார்க்கல, அதனால் அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் தான். இது வந்து ரீசெட் லைன், அதுக்காக போகக்கூடிய லைன். இதனாலே அந்த பிரச்சனை வந்திருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு BB தான், BB ரிசீவர். அதுவும் பிரச்சனை வந்திருக்காது உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே PP 3.1 S2 லைன் வந்து நான் சொன்னல ஒரு 1.8 ஒரு 3 வோல்டேஜஸும் மேனிட்டரி லைன் தான். இப்போ இந்த வோல்டேஜ்லாம் இல்லைன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இஷ்யூஸ்க்கு இதனாலேயும் வந்திருக்காது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 1 செகண்ட். ஓகே, அப்படியே நேராக இதுலேருந்து வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பேண்ட் PMU ரீசெட் லைன். ஓகே, இதுவும் நமக்கு இங்கே இந்த பின்னு இருக்குது. அதனால் இந்த பின்னால் பிரச்சனை இல்லை.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிசி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதனால தான் உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணக்கூடிய ஒரு பேடு. இந்த பேட் டேமேஜ் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் இஷ்யூஸே வந்தது. காரணமே இதுதான். இந்த பேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பேடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்டிசி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் லைன் தான். இந்த பின்னு உங்களுக்கு இந்த 2 பின்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லைன் தான். பட் இந்த பின் இருக்குது, இந்த பின் தான் நமக்கு டேமேஜஸ் ஆன பின். இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிபி 1.2 என்எஃப்சி தான். இது நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷனுக்கு போகக்கூடிய ஒரு என்எஃப்சிக்கு போகக்கூடிய ஒரு லைன் தான். அதனால் இதுலேயும் நமக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்காது. நமக்கு மெயினான பிரச்சனையே இந்த 2 லைன் தான். இதில் ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கட் ஆகிருந்தால் அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே நேராக கீழே வரீங்க. ஓகே, இந்த 2 பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம்யூக்கு ஓகே, இதுவும் வந்து பிஎம்யூக்கு போகிற லைன் தான். ஓகே, இதனாலே நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இந்த பின் வந்ததுனால SIM1 கிளாக்கு. SIM1 கிளாக்னா நம்மளுடைய சிம் கார்டு டிடெக்ஷனுக்கு போகக்கூடிய லைன் தான். நம்ம இன்னும் அதில் ஃபோனே உள்ள போல் சிம் போட்டு பார்க்கல. சிம் கார்டு சப்போஸ் உங்களுக்கு சிம் கார்டில் டிடெக்ஷனில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கிளாக் லைன் இதையும் செக் பண்ணோம். அடுத்தது பாருங்கள், சிம் கிளாக்கு, சிம் டேட்டா கிளாக்கு வந்துடுச்சிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் லைன், SIM1 டிடெக்ஷன் லைன். SIM1 போட்டு உங்களுக்கு டிடெக்ஷன் ஆகலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் கீழே வந்துட்டு சிம் கார்டு டிடெக்ட் ஆகலை இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்துட்டா இந்த லைன்லாம் சிம் கார்டிலேருந்து இந்த லைன்லாம் பார்க்கணும். இந்த பேட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பேட்ஸ்லாம் வந்து சப்போஸ் வந்து டீசால்ட் ஆகிட்டுலாம் இல்லை வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த சிம் கார்டு டிடெக்ஷன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இந்தந்த செக்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்தந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்து டெம்பரேச்சர் இஷ்யூஸ்க்கான வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த என்டிசி இந்த 2 லைனில் தான் உங்களுக்கு ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸே வரும். ஓகேங்களா, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே எடுத்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போர்டே வந்து பெண்டாகி தான் இருந்தது. எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பேட்ஸும் டேமேஜில் இருந்தது. ஓகேங்களா, இதனால தான் உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற எல்லா லைன்ஸையுமே வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. இது வரைக்கும் இதில் டேமேஜ் ஆகிருந்தது இவ்வளோ தூரம் தான். இவ்வளோ தூரமும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்களா, இதெல்லாமே பேஸ் பேண்டுக்கு போகிற லைன் தான். இதுவும் வந்துட்டு பேஸ் பேண்ட் ஸ்விட்சிங் லைன் தான். அடுத்தது வந்துட்டு யூட்டர்னு இது அது பேஸ் பேண்டில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே டைம் சிங்கனைசிங்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஃப்சி தான், என்எஃப்சி கிளாக் தான். அடுத்தது வந்து என்எஃப்சி டேட்டா தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்சி தான். இது 4மே இது என்எஃப்சிக்கு தான் போயிடுச்சு. அடுத்தது வந்து பேஸ் பேண்ட் பிஎம்யூக்கு கிளாக்குக்கு போகிற சிக்னல்ஸு. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் தான் இருந்தது. இது எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நமக்கு ப்ராப்ளம்னு வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் தான். நமக்கு ப்ராப்ளத்துக்கான ரீசனே இந்த 2 லைன் தான். ஓகேங்களா, இதில் ஒன்று தான் டேமேஜ் ஆகிருந்தது. ஓகேங்களா, இதுவும் பார்த்தியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். வாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அந்த லோயர் போர்டில் வந்துட்டு அப்பர் போர்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸில் இருக்கிற வீடியோஸில் மாதிரி தான் இது வந்துட்டு நம்ம ரீபால் பண்ணியிருக்கிறோம். அது யாராவது தெரிலனா ப்ரீவியஸ் வீடியோஸ் ஐஃபோன் 12 வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஐஃபோன் 12, 11 எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பால்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரமாக ஜம்பர் பண்ணியிருந்த அந்த போர்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே நம்ம அந்த போர்டை வச்சுருவோம். கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஓகே வச்சுட்டு ஹீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுவே இந்த ஹோல்டிங் டெம்பரேச்சர் வந்துட்டு கரெக்டாக அதுவே வந்துட்டு 0 செகண்ட் வந்த பிறகு அதுவே ஆட்டோ கட் ஆகிடும். ஆட்டோ கட் ஆகிட்ட பிறகு அதுவே கூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்துட்டு ஃபேன் ஸ்டார்ட் ஆச்சு. ஹீட்ரு வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92-90 வந்துடுச்சிங்களா. இப்போ நம்ம ஒரு நார்மலான ஹீட்டுக்கு வந்துடுச்சுங்க. அப்போ இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு ஒரு சைடு வெளியே எடுத்துகிட்டு அப்படியே பைண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பக்கா ஃபினிஷிங்காக. அவ்வளோதான், இதெல்லாம் அது க்ளீன் பண்ணாலே போய்டும். நல்லா மோல்ட் ஆகிடுச்சிங்களா. ஓகே,
இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் டோரும் கஸ்டமர் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு பின்னாடி. சரி, அதனால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா வந்து ஃப்ரேம் பெண்டில் இருந்ததில்ல, அதனால் பெண்டு லைட்டாக நிமித்தியாச்சு ஃப்ரேமை. அதனால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து பெண்டு நிமித்தினதுனால தான் அதை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். அது ஓகே, ஃபைனலாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ மொபைல் ஆன் பண்ணலாம் வாங்க. ஓகே, மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு. ஓகே, டன். இப்போ பார்த்தீங்களா மொபைல் ஆன் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து டெம்பரேச்சர் சிம்பிள் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆகிட்டு உள்ளே பாருங்கள் அந்த இமேஜ் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.